என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதை பலமுறை சொல்லியிருக்கின்றேன். மக்களுக்கான பயிற்சி, மக்களை மக்களாக மாற்றக்கூடிய பயிற்சி, நோயற்ற வாழ்வுக்கு வழிகாணும் பயிற்சி. நாமே பழகி நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோய்களை நீக்கிக் கொள்ளலாம். தீர்க்க முடியாத வியாதிகளை எல்லாம் இது நீக்கிக் கொள்கிறது. கேன்சர், டியூமர், இவைகளெல்லாம் தீர்க்க முடியாது. அவைகளெல்லாம் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஆசனங்கள் தான். இவைகளை செய்தான் 10,000 ஆண்டுகள் முனிவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். உடலில் உள்ளுறுப்புகள் வெளி உறுப்புகள் எதிரே நோய் வராவிட்டால் மனிதனுக்கு ஏன் சாவு வருகிறது? ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதாமங்கிறது. மூச்சு பயிற்சி பண்ணாலே கூற்றுவனை அடித்து விரட்டி விடலாம் என்று நமது திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அனுபவத்தில் சொல்கிறான். 10,000 ஆண்டு வாழ்ந்த முனிவர். அது மட்டுமல்ல, அந்த முனிவர் சொல்வதையெல்லாம் இன்றைக்கு உலக விஞ்ஞானிகள் யாரும் சொல்லவில்லை. ஆண் குழந்தை பெறுவது எப்படி, பெண் குழந்தை பெறுவது எப்படி, ஏன் நமக்கு குழந்தைகள் கண் இல்லாமல் பிறக்கிறது, செவிடாக பிறக்கிறது, ஊமையாக பிறக்கிறது, அங்கீகீனமாக பிறக்கிறது, இவைகளெல்லாம் திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் எந்த விஞ்ஞானிகளாலும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆண் குழந்தை பெண் குழந்தை வயிற்றில் இருந்தாலே அதை ஸ்கேன் எடுத்து பார்த்தால் அது சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோம். எப்படி பெறணுங்கிறது எந்த டாக்டராக சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டோம். ஆண் குழந்தை தான் வேணும், பெண் குழந்தை தான் வேணும்னா கிடைக்கும். அதற்கான வழிமுறைகள் எல்லாம் திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது போன்ற அற்புதமான கலையை நாம் எல்லாரும் கண்டிப்பாக கற்றாக வேண்டும். அந்த முறையில் நாகூர்கோயில் பண்டாரக்காடு வெள்ளிக்கேரியிலிருந்து சுரேஷ் பனர்ஜி அவர்கள் சைன் ஆஃப் ஜோல் மாஸ் என்ற பள்ளியில் மாஸ்டராக இருக்கிறார். ஜோசப் எட்வினும் அங்கே மாஸ்டராக இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் ஆனந்த சூரிய நமஸ்காரம் 16 நிலைகளை அவர்கள் செய்து காட்டப் போகிறார்கள். என் அருமை சீடரே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு இந்த ஆனந்த சூரிய நமஸ்காரம் 16 நிலைகளையும் மெதுவாக செய்து காட்ட வேண்டும். அவசரப்படக்கூடாது. மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நமது முறையில் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? உடலில் முக்கியமான பகுதி 4: அன்னமய கோஷம், டைஜஸ்ட் சிஸ்டம்; பிராணமய கோஷம், ஹார்ட் அண்ட் லங்ஸ்; மனோமய கோஷம், புலன் உறுப்புகள்; விஞ்ஞானமய கோஷம், மூளை. இந்த 4ம் ஒழுங்காக செய்யப்பட்டால் மனிதனுக்கு வியாதி வராது, சாக்காடு கிடையாது. அது இந்த சூரிய நமஸ்காரத்தை செய்தாலே போதும். அதிகாலை வேளையில் சூரியன் உதிக்கும் பொழுது அது நாம் மேல் அந்த ஒளி படும்போது ஆசனங்களை இந்த சூரிய நமஸ்காரம் செய்யணும்னு சொல்லிடுறாங்க. இந்த 16 ஆசனத்துக்குள்ளே இந்த அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் இந்த 4ம் சரியாக இயங்கி விடுகிறது. ஜீரணக்கருவிகள், நுரையீரல், இருதயம், புலன் உறுப்புகள், மூளை இந்த 4 சரியாக இயங்கிவிட்டால் மனிதனுக்கு சாக்காடு கிடையாது. நினைத்த காலம் வரைக்கும் வாழலான்னு சொல்கிறார். இந்த சூரிய நமஸ்காரத்தை பார்த்த உடனே இங்கே உள்ள இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களுக்கும் சில கிறிஸ்தவர்களுக்கும் தான் பயம் வருது. மதத்தை நம்மிடம் போதிப்பார்களோ என்று.
ஏனென்றால் அதில் சில மந்திரங்கள் வருகிறது. அந்த மந்திரங்கள் அல்லது அது பிராணாயாமம், மூச்சு பயிற்சியினுடைய அடிப்படையிலே அந்த மந்திரங்களை அமைத்திருக்கிறார்கள். ஆகவே அது மந்திரமாக நினைத்து கொண்டு முஸ்லீம்களில் எத்தனையோ பேர் என்கிட்ட யோகாசனம் பண்ண வரும்போது நீங்கள் மதத்தை பரப்புவீர்களா என்று கேட்பார்கள். நான் எனது சென்டரில் எங்கேயுமே எந்த சாய்வுடத்தையும் வைக்கதே இல்லை. ஆசனம் என்பது மனிதன் ஆரோக்கியத்துக்காக உடையது. மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் இவர்களுக்காக உள்ளது. இதில் கொண்டு போய் மதத்தை ஏன் வைக்க வேண்டும்? அவங்க மதவாதியாக இருந்தாலும் அதற்கு எதிர்ப்பாளர்களாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் முக்கியம் தானே. அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் உலகத்தில் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் தான் இந்த கலையை எடுத்து தலையில் தூக்கி வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்கே சென்றாலும் கிறிஸ்தவர்கள் தான் நிறைய. அமெரிக்கா, லண்டன், இன்ன பிற நாடுகளிலெல்லாம், இன்னும் அரேபியாவிலெல்லாம் முஸ்லீம்கள் அதிகம். அங்கேயெல்லாம் இன்றைக்கு பெண்கள் யோகாசனத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே வந்து கற்கிறார்கள். அதைத்தான் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். சூரிய நமஸ்காரம் என்பது ஒரு அற்புதமான பயிற்சி. 16 செகண்டில் செய்யக்கூடியது. மெதுவாக ஒரு 10 ரவுண்டு சூரியன் முன்னால் செய்துட்டால் போதும். இந்த 4 முக்கிய பகுதிகளும் சரியாக இயங்கும். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் அழகாக இயங்கும். நோய் வராது, நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நினைத்த காலம் வரைக்கும் வாழலாம். அதுதான் உண்மை. என் அருமை பெரியவர்களே, ஜோசப் எட்வின் அவர்கள் அழகாக இந்த சூரிய நமஸ்காரம் 16 நிலைகளையும் நமக்கு செய்து காட்டினார்கள். இதையே மட்டுமாவது வயோதிகர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், பெண்கள், குழந்தைகள், நடுவயதினர் இவர்கள் செய்து தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடுது எளிது வாழ வேண்டும் என்று கேட்டு உடம்பிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். பெரிய சாதனை. அண்ணா அவர்கள் இருந்த காலத்திலேயே அவரை எதிர்க்க நினைத்தவர்களை எல்லாம் ஓரம் கட்டியது அண்ணா அவர்கள் முழு பலத்தோடு இருக்க துணை புரிந்தது. அண்ணாவிற்கு பிறகு கூட இந்த கட்சியை ஆளும் கட்சியாக இருந்த நிலையிலும் சரி, இல்லாத நிலையிலும், நெருக்கடி நிலை போன்ற சோதனை காலகட்டத்திலும் சரி, திமுக கழகம் ஒவ்வொரு பிரச்சனையிலும் என்ன சொல்கிறது என்று கேட்கக்கூடிய அளவிற்கு கட்சியை ஒரு ஆல விருட்சமாக வளர்த்திருப்பதை பெரிய சாதனையாக கருதுகிறேன்.